போனால் மெட்ராஸ் போனால் உஷாராக இருக்கணும். ஆனால் ஏமாத்துறவன் பூரா வெளியிலேருந்து வந்தவன் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ இங்கே இருக்கிறவன் ஏமாந்தவன் தான். ஏன்னா இவனுக்கு நான் பார்த்த வட சென்னையோட அட்மாஸ்பியர் வேறு, அந்த மக்களோட பண்பு வேறு, அவங்களோட உளவியல் வேறவா இருக்குது. ஆனால் இந்த சினிமாக்கள் நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அவங்களுக்கு. நான் வேறு எழுதுறதெல்லாம் பஞ்சாக கிழிச்சு வேறு போகிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. எதுக்கு இவன் எழுதுறான், ஏதோ மனம் பிழறி இருக்கிறானோ என்ன. இலக்கியத்தின் வழியாக நான் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன், அரசியலை புரிஞ்சுக்கிறேன், சமூகத்தை புரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த சமூகம் நல்ல கிளியராக எனக்கு லென்ஸ் போட்டு பார்க்குறது மாதிரி ரொம்ப க்யூட்டாக தெரியுது. அது மாதிரி இந்த சமூகம் தெரியும், இந்த புத்தகம் தெரியும், இந்த புத்தகத்தின் வழியாக நான் சமூகத்தை பார்ப்பேன், சமூகம் சொல்லிக் கொடுக்குறது மறுபடியும் இந்த புத்தகத்தில் ஆமாம் என்னால் அப்படி அனலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது. இதெல்லாமே சேர்ந்து என்னை எழுதணும்னு தூண்டிக்கிட்டே இருக்குது. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட எழுத்தாளர் கரண் கார்கே அவர்கள் இணைந்திருக்காங்க. கரண் கார்கே அவர்கள் எழுத 25 ஆண்டுகள் ஆகுது. இந்த நீண்ட பயணத்தை பற்றி தான் அவர் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். 25 இயர்ஸ் ஆஃப் கரண் கார்கே. ஆமாம், எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நம்ம எழுதுறதே ஒரு மகிழ்ச்சி தானே. ஆனால் இந்த எழுத்து வாழ்க்கையில் நிறைய சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இது நான் எழுத வந்தது 2000 எழுதுங்க என்னோடய நாவலை. நான் ஏறக்குறைய 90ஸ்லேயே எழுதினே இருக்கிறேன். எல்லாம் கிழிச்சது போக இதுதான் நாவல்னு நான் கண்டுபிடிச்சது 2000 அறுபடும் விலங்கு. அதுக்கு முன்னாடி எழுதின நாவல், சிறுகதை, கவிதை எல்லாத்தையுமே நானே கிழிச்சு போட்டேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நான் வாசிக்கிற படைப்புகளுக்கும் நான் எழுதுறதுக்கும் இந்த சமூகத்தோட சூழல் எப்படி இருக்குது அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நமக்கு ப்ராக்டிஸ் இல்லை. நான் உள்ளத்தில் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் அதை எழுத முடியல என்னால் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக ஒரு ஃபார்ம் கிடச்சிது எனக்கு. அது 2000 நான் அப்போ தான் ஒரு நிலையாக இதுதான் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்படி எழுதி பார்க்கலாம், இப்படி தெரிஞ்சது இல்லை, எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது எழுதும்போது பார்த்தா அது ஒரு 6 மாதத்தில் முடிச்சுட்டேன் அந்த நாவலை. 6 மாதம் 8 மாதத்தில் முடிச்சேன்னு நினைக்கிறேன். மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கிறேன். 2000 மார்ச்சில் கரெக்டாக ஒரு வெயில் காலத்தில் போயிட்டு அம்மா கையில் போய் நான் கேட்குறேன். அவங்க என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ எழுதிக்கிட்டே இருக்கிற, படிச்சுக்கிட்டே இருக்கிற, எதுக்குடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற, பாரு உனக்கு நிறைய கனவுலாம் இருக்குது, இதெல்லாம் எதுக்குடா, அதோட ஏதாவது ஒரு வேலை செய், இல்லை அப்படி சொல்லுவாங்கள்ல. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அவங்களுக்கு. நான் வேறு எழுதுறதெல்லாம் பஞ்சாக கிழிச்சு வேறு போகிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. எதுக்கு இவன் எழுதுறான், ஏதோ மனம் பிழறி இருக்கிறானோ என்ன பண்ணுறான்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ நான் எழுதுறது எல்லாமே மந்திரவாதி கதைகளாக இருக்குது, சிஐடி கதைகளாக இருக்குது, பயங்கரமாக ஆக்ஷன் மெட்டீரியலாகவே இருக்குது. ஆனால் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டேன். அப்போது நான் ஒன்று யோசித்தேன், இது கற்பனை பண்ணிக்கின்னு சிந்திச்சுக்கிட்டுலாம் இருக்காத. உனக்கு உள்ளத்தில் உங்கள் ஃபேமிலியை பற்றி என்ன தெரியும், இந்த சமூகத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கினேன், இப்படி கேள்வி அது எந்த ஒரு புத்தகம், எல்லா புத்தகமும் அந்த குறிப்பாக இவரோட அலெக்சாந்தர் குப்ரினோட மலோக்னு ஒரு நாவல். அந்த நாவல் நிறைய உரையாடிச்சு. அதுக்கு முன்னாடி நான் மக்சிம் கார்கி கம்ப்ளீட்டாக வாசிச்சிருக்கிறனாலும் எழுதுகிற ஆசை இருக்குது. ஆனால் எதை எழுதுறதுன்னு தெரில. இப்போ நான் எழுத முடியாது, அதுக்கு எந்த பின்னணியும் என்னடா இல்லை. நான் எங்கேயும் போய் யாரையும் அந்த அரசியல் அமைப்புலேயும் இல்லை, நான் போய் பேசுகிற அளவுக்கு அம்மாவும் கிடையாது. இப்போ எனக்கே அரசியல் ஒன்றும் தெரியாது. அப்போ என்னடா இது, அப்போ எந்த பேக்ட்ராப்லேருந்து நம்ம வேலை செய்யறதுனா, சரி அதெல்லாம் வேணாம், நீ ரொம்ப கவலைப்படாத, உன்னை பற்றி எழுது அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. அப்போ என்னை பற்றி எழுதுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே வீட்டில் கெட்ட பேர் தானே இருக்கும். உருப்படாதவன், ஒன்றுத்துக்கும் பயன்படாமல், வேலைக்கு கூட போகாமல், நமக்கும் காசு கொடுக்காம, அவனும் ஒரு வேலையை முழுசாக செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் தான் இருக்குது. எனக்கே ரொம்ப சோர்வாக தான் இருக்கிறேன். அப்போது எனக்கு மறுபடியும் ஒரு கேள்வி நீன்றது நான் மட்டும் கிடையாது. இப்போ என்னை சுற்றி இருக்கிற சமூகம், அப்புறம் நான் பார்க்குற அரசியல், என் பாட்டி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் ஏன் செழிப்படையில், இல்லை அந்த செழிப்பான வாழ்க்கை ஏன் மற்றவங்களுக்கு தெரியல, எது செழிப்பு இப்படின்ற கேள்விலாம் வரும்போது தான் எனக்கு எங்கள் தாத்தாவை எழுதுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்புறம் எங்கள் அம்மா கையில் போய் கேட்டேன். அவங்க வழக்கமாக பெரிய பெரிய கதைகள்லாம் சொல்கிறார். அப்படி சொல்லி அப்புறம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அவங்க ஏன் சென்னைக்கு வந்தாங்க. அப்போ அவங்க மட்டும் சென்னைக்கு வரல, அவங்க கூட இருந்த அக்கா தங்கச்சி அந்த சொல்லுவாங்கள்ல, அவங்களோட உறவினர்கள் எல்லாமே உலகம் முழுக்க பஞ்சம் பழிக்கிறதுக்கு கப்பலில் போயிருக்கிறாங்க.
மொரிசியஸ் தீவு, கரிபியன் தீவுகளுக்கு, சவுத் ஆஃப்ரிக்கா, பினாங்கு எல்லோரும் அங்கே போயிட்டு அவங்க எல்லாருமே வருவாங்க. அப்போ எனக்கு எல்லாம் ஒன்றா ஆர்டராக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் எழுதலாமா? எழுத முடியாது. ஆனால் அதோட பின்னணியை வச்சுக்கிட்டு ஒரு இதை எழுத ஆரம்பித்தா கடன்னு அந்த நாவல் கம்ப்ளீட் ஆச்சு. அப்புறம் இதுதான் நாவல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே பிடிச்சிருச்சு. இதுதான் நாவல். இவ்வளோ நாள் நம்ம எதை எழுதணும்னு நினச்சோமோ அது இதுதான் அப்படின்னு பதிப்பகத்துக்கு போனால் யாருமே போடலைன்னா 3 வருஷம் வச்சுருந்து நாங்கள் இன்னும் வாசிக்கலன்னு கொடுத்த பதிப்பகம்லாம் உண்டு. ஆமாம், 2000 கொடுத்தா 2003 ஒருத்தர் திருப்பி கொடுத்துட்டார். 2003 2006 வரைக்கும் இன்னொரு பதிப்பகத்தில் இருந்தது. எல்லோரும் வந்து வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா 700 பக்கம் அது கையெழுத்து பிரதி கையில் எழுதியிருக்கோம். யாரோ ஒருத்தன் ஆர்வ கொள்ளரில் ஏற்றிருப்பான் பொழுது பக்கமாக எழுதி வச்சுருக்கிறான். அவங்களுக்கும் பாவம் சோர்வாக இருக்கும்ல. இப்போனா வாசிப்பாங்க. இப்போ நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, வாட்சி பார்ப்பாங்க, பதிப்பகம் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன நீ வந்து உனக்கு திருமாவளவனை தெரியுமா, அப்புறமா கலைஞரை தெரியுமா, எல்லாம் பெரிய பெரிய ஸ்டாருங்களாக தெரியுமா? எனக்கு யாரையும் தெரியாது, ஒரு எழுத்தாளரையும் தெரியாது. மக்சிம் கார்கி தெரியும், அவர் வந்து ஒரு 50 வருஷம் செத்துட்டார். அலெக்சாண்டர் குப்ரின் தெரியும், அவரில். அப்புறம் பா சிங்காரம் எனக்கு பயங்கரமான பிடித்தமான ஒரு எழுத்தாளர். அப்புறம் வாரா, கே டேனியல், இவங்கெல்லாம் வந்து போய் சேர்ந்துட்டாங்க அந்த காலகட்டத்திலலாம். அப்போ நான் யார் எனக்கு தெரியும், யாரையும் தெரியாதுன்னா அது அப்படியே காலம் போயிட்டே இருந்து 2009 கொண்டாந்து அந்த நாவலை வெளியிட முடிஞ்சது. நான் சில இளைஞர்களை கண்டுபிடிச்சேன். அவங்க வந்து இலக்கிய அமைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு நண்பர் என்னை கொண்டு போய் சேர்க்குறாரு. இப்போது பாரு, நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற, உனக்கு யாருமே தெரியல, ஆனால் அப்படிலாம் இருந்தால் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. இலக்கியம் சார்ந்து யாரோ நபர்களை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு இலக்கிய அமைப்பு, முரண் கலரின்னு ஒரு இலக்கியம், அதை நடத்துறது யாழினி முனுசாமி. அவர் வந்து இப்போ SRMல பேராசிரியராக இருக்கிறார், தமிழ் பேராசிரியர். அவர் பார்த்துட்டு அவர் தான் ஃபஸ்ட் டைம் சொன்னார், ஒரு ஆசிரியரை போல், நாவல் நல்லா இருக்குது, நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வழியாக தான் அது 2009 வந்துச்சு. நல்லது. ஆமாம், எப்போவுமே வந்து வட சென்னை அப்படிங்கிற அந்த குரலை கேட்டால் எங்களுக்கு கரண் கார்கி ஞாபகம் வரும். வட சென்னை அப்படின்னு கேட்டால் கரண் கார்கிக்கு என்ன ஞாபகம் வருது? இல்லை, அந்த மக்களோட உழைப்பு, அந்த மக்களை பற்றி சரியாக புரிஞ்சிக்காதது, அந்த மக்களோட மொழி, அவங்களோட ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், அவங்களான ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்குது, அதுக்கு சமூக பொருளியல் காரணங்கள் இருக்குது. ஆனால் அவங்கள போல் அன்பானவங்க அடுத்து அவங்களாண்ட பேதம் பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே பேதம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன மாதிரி இருந்தாலும் அவன் வெள்ளைக்காரனாக இருந்தால் கூட பேதம் பார்க்க மாட்டான். அவன் எல்லாருக்கும் வந்து அரவணைச்சிக்கிறது, யாரும் வந்து எல்லாருக்கும் இடம் கொடுக்கறது, இந்த ஒரு பொது பண்பு இருக்கல்ல. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிற சமூகத்தில் வந்து அவன் புறக்கணிக்கப்படுறான்றது என்னுடைய வருத்தமாக இருந்தது. ஏன்னா நான் பார்த்த வட சென்னையோட அட்மாஸ்பியர் வேறு, அந்த மக்களோட பண்பு வேறு, அவங்களோட உளவியல் வேறவா இருக்குது. ஆனால் இந்த சினிமாக்களும் இருக்கிற அந்த சினிமாவை பார்த்து உலகத்தை புரிஞ்சிக்கிற சமூகமோ இல்லை கட்டுக்கதைகளை வச்சு சமூகம் புரிஞ்சிக்கல, அவங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க, அவங்கெல்லாம் பெரிய ரவுட் அப்படிலாம் கிடையாது. இந்த சமூகம் வந்து அவங்கள புரிஞ்சிக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருந்தது. அதே சேம் டைம் வந்து நான் நிறைய உலக இலக்கியங்கள் ஓரளவுக்கு வாசிச்சிருக்கிறேன். மொழிபெயர்ப்பில் வந்த வரைக்கும் நான் வாசிச்சிருக்கிறது. இப்போது ஐரோப்பாவில் இருக்கிற லண்டன் மாநகரத்தில் நான் லண்டன் எழுதுகிறவங்க இருக்கிறாங்க, பாரிஸ் எழுதுகிறோம். அப்போது ஒவ்வொரு நகரத்தை பற்றியும் அவங்க எழுதுகிறாங்க. எல்லாம் அடித்தட்டு மக்களை பற்றி எழுதிய நிறைய படைப்புகள் வந்துருக்கு. சார்லஸ் டிக்கன்ஸோட இருபெரும் நகரங்கள், அது மாதிரி ஒரு நகரமும் நமக்கு அந்த விளிம்பு நிலை மக்கள், உழைக்கும் மக்களை பற்றி நேர்மையாக எழுதியிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு படைப்பே இல்லவே இல்லை. அப்போது ஒரு படைப்பு தான் வந்து அந்த மக்களை பற்றி கொஞ்சமாவது பேசும். ஏன்னா சினிமாவில் எல்லாமே நகைச்சுவையாக்கிடுறாங்க அவங்க மொழியை. ஏன் அந்த மொழி பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு ஒருத்தருக்குமே தெரியல, ஒருத்தரும் விளக்க மாட்டுறாங்க. அதை எல்லாருமே போனால் மெட்ராஸ் போனால் உஷாராக இருக்கணும், ஆனால் ஏமாத்துறவன் பூரா வெளியிலேருந்து வந்தவன் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ இங்கே இருக்கிறவன் ஏமாந்தவன் தான். ஏன்னா இவனுக்குன்னு சொந்தமாக இப்போ இங்கே இருந்த மக்களில் பார்த்தா படித்தவங்க தான் கொஞ்சம் அழகாக வளர்ச்சி அடைஞ்சு வெளியில் போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வீடு கூட எல்லாமே இருப்பான், எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருப்பான், ஏதோ ஒரு சின்ன குடிசையில் இருப்பான். ஏன் இந்த சச்சரவு பற்றிலாம் யாருமே பேசுறதில்ல. ஆனால் அவங்கள வந்து தப்பாக பேசுறது, ஒரு புறக்கணிக்கிறது, இந்த பண்பு இருந்ததில்லை. இது எனக்கு புரிய வந்தது. அது எதன் வழியானா இலக்கியத்தின் வழியாக நான் உலகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். உலகம் என் கைக்கு இலக்கியத்தை கொடுக்குது, உலகத்தின் வழி அந்த இலக்கியத்தின் வழியாக நான் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன், அரசியலை புரிஞ்சுக்கிறேன், சமூகத்தை புரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த சமூகம் நல்ல கிளியராக எனக்கு லென்ஸ் போட்டு பார்க்குறது மாதிரி ரொம்ப க்யூட்டாக தெரியுது. அப்போ இன்னும் என்ன பிரச்சனை,
ஏன் இப்படி பார்க்குறாங்களோ உண்மையாகவே இந்த ஜனங்க இப்படி தானா அப்படின்னாக்கா நானே அதுக்கு ஒரு என்னையே அதில் ஒப்பிட்டு பார்த்தேன். இதுக்கு எனக்கு வந்து இலக்கியங்கள் தான் உதவி பண்ணிச்சு. குறிப்பாக அலெக்சாந்தர் குப்ரியனோட மலோக்குன்ற நாவல், அந்த நாவல் வாசிக்கும்போது தான் நான் வீட்டு முன்னாடி இருந்த அந்த அனல் மின் நிலையத்தை நான் பார்க்குறேன். அந்த நிலையத்து இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் தான் அதுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. கருப்பாக நிலக்கரி பூசிட்டு கையில் சோப்பு கட்டியோடு வருவாங்க. அவங்க ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிற கறித்தூளெல்லாம் போகிறது, சோப்பு கட்டி அந்த சோடா கட்டிலாம் தருவாங்க, சம்பளம் கொடுப்பான். ஆனால் அவன் வீட்டுக்கு கரண்ட் இருக்காது. ஆனால் ஒரு 100 மீட்டருக்கு அப்பால் இருக்கிற வீடுகளில் வந்து கரண்ட் இருக்குது. என்ன இது, அவன் வீட்டில் ஒரு சில வீட்டில் அப்போ அந்த பீரியட்லலாம் ஒரு சில வீட்டில் டெலிஃபோன் இருக்கும். டெலிஃபோன் லைட்டே கிடையாது, அப்புறம் இங்கே டெலிஃபோன் இருக்கும். அப்போ இந்த சச்சரவுலாம் எனக்கு ஒரு விளையாட்டாக புரிய ஆரம்பிச்சது. அப்போது இதெல்லாமே எழுதணுமேன்ட்டு நிறைய செய்திகள் மண்டைக்குள்ளே சேகரியமாக ஆகும்போது நான் ரஷ்ய இலக்கியங்களுக்குள்ளே போகிறேன். அது ஏறக்குறைய ஒரு 18-19 வயசு இருக்கும். அப்போ அது போகும்போது அவங்க நிறைய அந்த பீரியடில் தான் அந்த எல்லாமே 1 ஆண்டு 2 ஆண்டுலேயே ஏற்கனவே நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பட் பர்டிகுலராக இந்த இலக்கியங்கள் வாசிக்கும் போது ஐரோப்பிய இலக்கியங்கள் எனக்கு முன்னாடி பரிச்சயம் ஆயிடுச்சு. அது எல்லாமே சின்ன குழந்தைங்க வாசிக்கிற டான் குவிக்செட்டு, அப்புறம் இந்த அரௌண்ட் த 80 days, மோபி டிக்னு ஒரு வெள்ளை திமிங்கலன்னு ஒரு கதை இருக்கும். அது மாதிரி நிறைய கதைகள், சின்ன சின்ன கதைகள் வரும். அம்புலி மாமா ஒன்றுத்தையும் விட மாட்டேன் நான். எல்லாமா ஆமாம் 3 வயசு குழந்தை படிக்கிறதையும் படிப்பேன், எல்லாரையும் வாசிப்பேன். சார்லஸ் டிக்கன்ஸோட இது வாசிக்கும்போது எனக்கு அது ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தது. அது எப்படின்னா இது ஒரு ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய ஒரு புரட்சிக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் மது விடுதியில் நடக்கிறது, அங்கே இருக்கிற கூலி ஆட்கள் சண்டை போடுறதெல்லாம் நம்ம ஏரியாவில் போடுற மாதிரியா இருக்கும். அப்போ ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்காது. ஆனால் அந்த விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி நாவலில் இங்கே பேசுகிறோம்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சதுன்னு ஒரு சில நாவல்கள்னு பார்த்தோன்னாக்கா இவர் இருந்தார், வாராவோட சின்ன சாம்பு, சுந்தரி, அந்த நாவல்கள்லாம் எனக்கு நல்லா நான் வாசித்து அடடா இங்கேயே இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் கே டானியலோட நீண்ட நெடும் பயணம், தண்ணீர், அடிமை, பஞ்சம், இந்த மாதிரி அவரோட எல்லாம் ஃபுல் தொகுப்பை நான் வாசிச்சிருக்கேன். வாசிச்சா அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடல் கடந்து போனாலும் ஒரு சிக்கல் இருக்காது, அந்த சிக்கல் தான் இங்கேயும் இருக்குது. அந்த சிக்கல் தான் பார்வை கோளாறு உண்டாக்குது, அந்த சிக்கல் தான் கருத்தியல் பிழைகளெல்லாம் உண்டாக்குது, அதுதான் ஜனநாயகமற்ற சமூகத்தை உருவாக்குதுன்றதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அப்போ இதெல்லாம் நான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இந்த இலக்கியங்களின் வழியாகத்தான் நீங்கள் உள்ள இல்லையா ரஷ்ய இலக்கியங்கள், எந்தெந்த புத்தகம்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது ரொம்ப பெரிய பட்டியல். அது மக்சிம் கார்கியோட ஃபுல் செட் இருக்கும். அவரோட தாயில் ஆரம்பித்து அர்த்தமோனோக்கள், அவரது ஃபோமோ கார்டினோ, அவரது மூவர்லாம் வச்சா என்ன அப்படியே ஒப்பிட்டுக்கலாம். அதில் நான் அப்படியே அதில் கனெக்ட் ஆகிடுவேன். தாய் வந்து கொஞ்சம், ஏன்னா அந்த பேஸ் இங்கே கிடையாது. இப்போ கொஞ்சம் அதுக்கான பேஸுங்கெலாம் உருவாகுது, முன்னாடி எனக்கு தெரியல. அப்போ அதை வந்து என்னால் அவ்வளோ, ஆனால் அது புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா என்னை சுற்றி அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேறு இங்கே இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸுங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த லோக்கல் தலைவர்கள்லாம் என் வீட்டுக்கு பக்கத்தில் எதிரில் என் மாமா, அந்த கருப்பர் நகரத்தில் கூட பாளையம்னு ஒரு கேரக்டர் வருவார். அப்போ அந்த மாதிரி ஓயாமல் உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் பராக்கு பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் வேறு விஷயம்னாக்கா நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. ஒரு அரசியல் பேசுகிறான், அங்கே பசங்க நின்று கேட்குறான், ஒருத்தன் ஆர்வமாக பார்க்குறேன்னா துரத்த மாட்டாங்க. நான் ரொம்ப சின்ன 7-8 வயசு இருக்கும்போதே அதெல்லாம் எனக்கு அது எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. அப்போது இந்த கதைகள், இந்த விஷயங்கள்லாம் எதில் பேசுகிறா, ரஷ்ய இலக்கியங்கள்ல இருக்கும். தாய் நாவல், அப்புறம் சிங்கி சைட்மாத்தாவோட முதலாசிரியன் குல்சாரி, அன்னை வயல், ஜமீலா, லாரி டிரைவர், அது அப்புறம் வீரம் விளைந்ததுன்னு ஒரு நாவல் 2 பாகமாக வந்தது. அதெல்லாம் வந்து பயங்கரமான நாவல். அதெல்லாம் அது ஓஸ்திரனோவ் அப்படின்னு சொல்லி, அலெக்சாந்திரா ஓஸ்திரனோவ் அப்படின்னு அவரோடது. பரிஷ் பெலேயோன்ற உண்மை மனிதன், அப்புறம் கசாக்குகள், பிளாட்டூன், டால்ஸ்டாயோட புக்ஸுங்கெல்லாம் நம்மளை வந்து புத்தகிருப்பெல்லாம் நான் நல்லா ஷாக் ஆகிட்டேன். உண்மையாகவே எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. 26 வயசுக்குள்ளே நான் மேக்ஸிமம் வாசிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாசிப்பு, அதாவது 16 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் வாசிக்கிறது மட்டும்தான். ஆமாம், அதாவது 24 மணி நேரமும் வாசிக்கணும்னா கூட வாசிப்பேன். 8 மணி நேரம் நான் நம்ம லைப்ரரியில் இருப்பேன். என்னை துரத்தி விடுவாங்க. இந்த சுற்றி நான் கன்னியாகுமரத்தில் இருக்கிற, இப்போ புளியாந்தோப்பில் இருக்கிற பட்டேல் லைப்ரரி, சோழ மார்க்கெட்டில் இருக்கிற ஐயப்பா பார்க் எதிரில் இருந்த லைப்ரரி, அப்புறம் இங்கேருந்து நடந்து அம்ஜகரா லைப்ரரி, பேடிஃபீல்டு நெல்வயல் நம்ம பெரம்பூரில் இருக்கிற லைப்ரரி, எனக்கு நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன்னா பக்கத்தில் என்ன லைப்ரரி இருக்குதுன்னு மட்டும்தான் பார்ப்பேன். அப்போ அங்கே போனாக்கா எனக்கும் லைப்ரரியனுக்கும் ஒரு சின்ன ரொம்ப எல்லாமே 26 வயசுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் லைப்ரரிக்கு போகிறதில்ல, ஏன்னா நான் புக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டேன்.
எனக்கு போதலை. ஏன்னா அவங்க எங்கே போனாலும் அப்புறம் ஏதோ ஒரு லைப்ரரியில் சொன்னாங்க, நீ உனக்கு இங்கே நீ எடுக்கிறதுக்கு புக்கே கிடையாது, நீ வந்து தேவநாய பாவனர் நூலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து அது ஒரு 6 கிலோமீட்டர் மவுண்ட் ரோட் போனோம். அதனால் அது குறைஞ்சி நான் புக்கை வாங்க ஆரம்பித்தேன். எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பரிச்சயம் ஆகிடுச்சு. அங்கே போனாக்கா ஒரு 100 ரூபா எடுத்துன்னு போனால் பை நிறைய புக் எடுத்துகிட்டு வரலாம். என்ன அற்புதமான புக்குங்க, ஐயோப்பா. அது மாதிரி இதெல்லாமே தாய் நாவல் ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்குது. வீரம் விளைந்தது எல்லாமே வந்து தொழிலாளர்கள் குடும்பம்னு ஒரு நாவல் வாச்சிருக்கேன். அப்போது அது செங்கடற்பாய் இதெல்லாமே வந்து ஒரு படிம நிலையிலே உள்ளத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு அரசியல்வாதி எனக்கு தெரியாது, எப்படி இலக்கியவாதிகள் எனக்கு யாரும் தெரியாதோ அது மாதிரி இந்த சமூகம் தெரியும், இந்த புத்தகம் தெரியும். இந்த புத்தகத்தின் வழியாக நான் சமூகத்தை பார்ப்பேன், சமூகம் சொல்லிக் கொடுக்குறது மறுபடியும் இந்த புத்தகத்தில் ஆமாம் என்னால் அப்படி அனலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது. இதெல்லாமே சேர்ந்து என்னை எழுதணும்னு தூண்டிக்கிட்டே இருக்குது. எழுதுன்னு சொன்னால் நான் எழுதுறதுலாம் எனக்கே பிடிக்கல. அப்புறம் எல்லாத்தையும் கெச்சு போட்டு தான் 2000 அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டாக செட் ஆகிறேன். இதுதான் படைப்பு அப்படின்னு இதுக்கு நான் இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் ரஷ்ய இலக்கியங்கள் தான். அதுதான் என்னோடய பேஸ். ஆமாம், அதில் வந்து அரசியல் அரசியலோடு அழகியல் அவங்க பேசுவாங்க. அதை முடிச்சுட்டு நான் இதுக்கு வரேன். இந்த புத்துயிர்ப்பு வாசிக்கும்போது அப்போது ஹியூமனாக வந்து ஒரு மனிதன் தப்பு பண்ணால் தப்பு தான், அவனாக திருந்துற வரைக்கும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்றதை அவர் பேசுவார் புத்துயிர்ப்பில். நீ குட்டி கரணம் அடித்தா கூட, நீ எவ்வளோ பலவீனமாக ஒரு கேரக்டர் இருந்தால் கூட அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா இவன் வந்து 3000 ரூபில் சம்பாதிப்பான் மாதத்துக்கு. இவன் சைபீரியா சிறைச்சாலைக்கெல்லாம் போவான். நம்ம 2 பேர் சேர்ந்தான். அவள் டீக்கு வக்கில்லாத ஒரு தோழனோட போயிடுவான் கடைசியில். ஏன்னா இவனால தான் பாதிக்கப்பட்டிருப்பா. ஆனால் அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்றது ரொம்ப என்ன வந்து அந்த மாதிரி நான் வாசிக்கவே இல்லை. இங்கே எது மாதிரி வாசிக்கல. ஏன் அடிக்கடி ரஷ்ய இலக்கியங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களே. எனக்கு இங்கே ஏதாவது கற்றுக் கொடுத்துருந்தாக்கா நான் ஏன் அதை சொல்ல போகிறேன். எனக்கு யாராலும் சொல்ல. அங்கே தான் வந்து 16 வயசில் அவன் சீமானோட பையன் போகிற வழியில் அத்தை வீட்டுக்கு போயிருப்பான். அங்கே அந்த பொண்ணு அவள் வீட்டில் வேலை செய்கிறவோ, அவள் ஒரு அம்மா அப்பா இல்லாதவோ, அதை சீமாட்டிங்க தான் மகள் போல் வளர்க்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா பழகுறாங்க. அவங்களுக்கு 2 பேருமே ஒரே நிலைமையில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த பிறகு அவன் ஒரு 100 ரூபில் அவள் கையில் கொடுத்த உடனே அவள் செத்து போயிடுவான். ஏட்டா இவன் 100 ரூபா எதுக்கு கொடுத்தானே தெரியாது. நீ பேசுன நான் பேசுனேன், நீ இருந்த நான் இருந்தேன், அவளை எனக்கு ஏன்டா 100 ரூபாய் கொடுத்தேன். அங்கே லாஸ் ஆகும். அங்கே இவன் லாஸ் ஆகிட்டான். இவரெல்லாம் போயிட்டு மேஜர் ஆவார், அது அவர் இது அவர். ஆனால் அவள் உள்ளத்தின் ரீதியாக நாசமாக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவளா தன்னை உணர்ந்து அவள் வேற ஒரு இதுவாக போயிட்டு கோர்ட்டில் சந்திப்பாங்க. அவர் வந்து ஜூரியாக உட்கார்ந்து இருப்பார். இவன் கொலை குற்றவாளியாக உட்காந்துருப்பா, திருடியாக உட்காந்து இருப்பா, பாலியல் குற்றவாளியாக உட்காந்து இருப்பா, தொழிலாளியாக உட்காந்துருப்பா. இப்போ இவன் பார்ப்பான், ஐயோ இவ தானே நம்ம மாஸ்லவா. இவளும் பார்ப்பா, நீ தாண்டா அந்த கயவன், நீ தானடா அந்த திருடன் அப்படின்னு தான் பார்ப்பான். இவன் அந்த 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 ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் டால்ஸ்டாய். அதனால் எனக்கு அங்கேருந்து நிறைய நான் கற்றுக்கினேன். அது கற்றுக்கினன்றதை விட நான் உணர்ந்துட்டேன் உளப்பூர்வமாகவே வந்து லிட்ரரியாக. அது இங்கே வந்து நிறைய வியப்பூட்டுற ஆட்கள் இருந்தாங்க. யார் பாசிங்காரத்தோட 2 நாவலையும் நான் சாலையோரத்தில் தான் வாங்கினேன். ஒரு புத்தக கண்காட்சியில் என்னோட காசு இல்லை, வாங்க முடியல என்னால். உள்ளே எதையுமே வாங்க முடியல. ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு பூமி உருண்டையை மட்டும் வாங்கி வச்சு வெளியில் வந்து மறுபடியும் கையில் ஒரு 2 ரூபா 3 ரூபா இன்னும் இருந்தது. அதுக்கு பார்த்தா அந்த எல்லாத்தையும் நம்ம வாசிப்போம்ல, இதில் என்ன விஷயம் ஓப்பனிங்கே பார்த்தாக்கா அதில் என்னென்னா இந்தோனேஷியான்னு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அது என்ன இது ஒன்றுமே புரியல. பேங்காக்லாம் போட்டிருக்காங்க. நான் மேப் வழியாக உலகம் முழுக்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுருப்பேன். அப்போ என்ன பேங்காக் இருக்குது, இங்கே என்ன மொட்டான்னு போட்டிருக்கான், தூக்குட அந்த புக்கை அப்படின்னு அதை எடுத்துன்னு இப்படி ஒருத்தர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னு எனக்கு புரியல. அவரை தேடி பார்த்தா அவர் 2 நாவல் தான் எழுதிக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஆச்சரியம் மூட்டக்கூடிய படைப்புகள்லாம் இங்கே வந்திருக்குது. அப்போ இதெல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணிச்சு எழுது. ரொம்ப மகிழ்ச்சி. சீக்கிரமாக வந்து உங்கள் கதைகள் வந்து படமாகணும். கருந்துளைக்காகவும் நான் காத்திருக்கோம். சந்திப்பதில் ரொம்ப நன்றி. வணக்கம். உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம்.